நம்முடைய குரு பெரியார்கள் பங்கிட்டு கொடுத்த நமக்கோ சுண்ணாம்பு கோட்டையும் ஈச்சங்காட்டையும் ஒன்றுக்கும் உதவாத காட்டை நமக்கு கொடுத்தார்கள். கௌரவர்களுக்கு அஸ்தாபுரம் என்று டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தாபுரத்தை கௌரவர்களுக்கும் நமக்கு இந்திரபிரசம் என்று சொல்லக்கூடிய காட்டை சுண்ணாம்பு காட்டை ஈச்சங்காடு சுண்ணாம்பு கோடு ஒன்றுக்கும் உதவாத நிலத்தை நமக்கு காடை நமக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள் இல்லையா? அப்படி கொடுத்திருந்த நேரத்திலே நாம் அந்த ஒன்றுக்கும் உதவாத காட்டை அழித்து பள்ளத்தை மேடாக்கி மேடை பள்ளமாக்கி நாம் இதோ இந்த நேரத்திலே நாம் இந்திரபிரசம் என்று அதுக்கு பேர் சூட்டி அதிலே நாம் முக்கணிகள் என்று சொல்லக்கூடிய பலகனி மரங்களை வைத்தோம். பலகனி மரங்களை வைத்த போது இதோ வாழை நான் பெரிதென்று வளரவும் மா நான் பெரிதென்று வளரவும் பலா நான் பெரிதென்று வளரவும் தென்னை நான் பெரிதென்று வளரவும் இப்படி ஒன்றுக்கொண்டு நான் பெரிதென்று நீ பெரிதென்று சொல்லி வளர அவைகளில் இருந்த தேன் கூற்று உடைந்து தென்னை பழுத்து பலா மீது விழ பலா பழுத்து மா மீது விழ மா பழுத்து வாழை மீது விழ அவைகளில் இருந்து தேன் கூடு உடைந்து தேனும் பலரசமும் ஆறாக பெருகெடுத்து ஓடிட்டு அந்த நேரத்திலே காதகனாகிய துரியோதனன் ஜெகனி வார்த்தையை கேட்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள்? இதோ அந்த பாராய் சபதனிலே இவர்களை நாம் சூதினால் பகடையாடி நாடு நகரம் உப்ப செட்டு வரவாதிவர்களை பறித்துக் கொண்டு ஆடவனவாசம் ஓட்டி வைத்தோம் இல்லையா? நாம் ஒன்றுக்கு உதவாத கரையை இவர்கள் கொடுத்திருந்தோம். இப்பொழுது இவர்கள் பாலும் தேனும் ஓடுகிறது போல சேமமாக இருக்கின்றார்களே, இவர்களை ஏதாவது சதி செய்ய வேண்டும் என்று மனதிலே எண்ணி என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய தம்பி ஆகிய துரியோதனனை விட்டு பாராய் சபையிலே தேவியாகிய திரௌபதியை கூத்துல இழுத்து திரவென்று இழுத்துக்கொண்டு 60 மேடையிலே ஏற்றி ஆடப்பந்தம் செய்தார்கள் தம்பிமார்களே. அப்படி இருந்த போதும் இப்பொழுது நாம் எப்படி இருக்கின்றோம் தெரியுமா? தெரிவிக்கின்றேன். ಮಾತಕ್ಕೆ ನಾನು ಕೊಡ್ತೀನಿ, ನಾನು ಕೋಲಾಡವ
காய்கனி காய்கனிகள் குடிப்பதோ துணை தண்ணீர் இல்லையா? ஆமாம் உடுப்பதோ மூங்கிலாடை மூங்கிலாடை உடுப்பதோ வட்டப்பாறை வட்டப்பாறை இப்படி வரப்போ தலகாணி ஆமாம். காய்காலோ நமக்கு பஞ்சமத்தை பஞ்சமத்தை இப்படியெல்லாம் நாம காலம் கழித்து வருகிறோம் ஆமாம். இல்லையா? ஆமாம். அடுத்த போது ஆய். இப்படியெல்லாம் நாம இப்படி காலம் கழித்து வருகிறோம் ஆமாம். இதோ இன்றோடு ஆய். 9வது வனம் முடிய போகிறது ஆமாம். கோமரிசி வனம் முடிய போகிறது ஆமாம். விடிந்தால் 10வது பாலைவனம் போக வேண்டும் போக வேண்டும். இல்லையா? ஆமாம். அப்படி இருக்க ஆய். அந்த பாலைவனத்திலே ஆமாம். ஒன்றுமே கிடையாது ஆமா மணல் மேடு ஆமா ஒன்று ஒரு மரம் செடி கொடி எதுவுமே கிடையாது ஆ. நம்ம தங்குவதற்கு கூட நிழல் கூட எதுவுமே கிடையாது நிழல் கிடையாது. அப்படி இருக்க ஆமா. நாம் இந்த 10வது வயதில் நாம் எப்படி காலம் கழிப்பது என்று ஆ. ஒன்றுமே தெரியவில்லை தெரியவில்லை அப்படி இருக்க ஆமா. இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஆ. நம்முடைய மாமா இருக்கின்றார் இல்லையா ஆமா. நம்ம ஆரம்பம் முதல் நம்ம காத்த கடவுள் இருக்கிறாரு ஆமா, கன்னிமை போல காத்து வந்தவர் கண்ணிமை பொழுதும் கைவிடாத நம்மை காத்து வந்த கடவுள் ஆமா. மாமா இருக்கின்றார் அல்லவா ஆமா. அவரை நாம் இப்பொழுது தியானிப்போம் ஆ. அவர் எந்த உருவத்திலாவது வந்து நமக்கு ஆ. நமக்கு அடைக்கலம் கொடுப்பார் ஆ. ஆறுதல் தருவார் அப்படி ஆகட்டும் அண்ணா, அப்படியே தியானிப்போம்.